கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பாவுக்கு ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆகல. நான் வயசுல மூத்தவன்ற முதல்ல அவருக்கு பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கிறோமே சொல்லி அந்த நல்ல எண்ணத்துல. அப்பா பேர் என்ன? அப்பா பேர் எட்டப்பன். எட்டப்பனா? ஆமா, 8 பிள்ளைகளுக்கு அப்பன், அதனால எட்டப்பன் சொல்லி சினிமா வச்சு. வித்தியாசமான குடும்பம். அப்பாவை பத்தி கேட்டீங்கன்னா, அப்பா வீடு மேல வீடு கட்டினவர். வீடு மேல வீடு கட்டினவர்? அவ்வளவு பணக்காரரா? இல்ல, கொத்தனாரு. வீடு மேல வீடு கட்டிட்டு போயிட்டு இங்கிலீஷ்ல போயிடலாம். சரி, நேரில் என்னன்னு கேட்டுக்காங்க. உங்க ஊரு டி அரசம்பட்டியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அத்தாடி, சிக்கன் குனியா வராம இருக்க என்ன ஒண்ணு? நல்ல கேள்வி. அது சயின்ஸ் ரீதியா கேட்டுக்காரு. சிக்கன் குனியா வராம இருக்க என்ன செய்யணும்? சிக்கன் சாப்பிடும்போது குனியாம இருக்கணும். அப்படி குனிஞ்சு சாப்பிடும்போது சிக்கன் குனியா வந்துட்டே இருக்கும். அதே நேரம் திரும்ப கேட்டிருக்காரு, சினிமா தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர். ஆமா, உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுங்களேன், அது ஆபரேஷன் தியேட்டர். சின்ன வித்தியாசம் தான். என்ன முதல் தமிழ் பாட்டு எங்க பாடினாங்க? வாயில தான். நம்ம போய் எங்க அங்க யோசிச்சுக்கிட்டு பாட்டு எங்க வாயில தான் பாடுவாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யாரு? பாப்பாவா? பாப்பாவா? எனக்கு வயசு 26 ஆச்சியா? இல்ல, பதில் பரந்தாமன். அதான் சொல்றேன். அப்படி நான் பஞ்ச பரதேசியாக்கம் நினைச்சேன். சரி, கேள்வி மூலம் கேளுங்க. பரந்தாமன், நீங்க பல ஊருக்கு போயிட்டு வந்தீங்களாமே? ஆமா. சிங்கப்பூர் போனீங்களாமே? ஆமா. எப்படி போனீங்க? பாஸ்போர்ட் வச்சுதான். துபாய் எப்படி போனீங்க? என்ன, அதுக்கும் பாஸ்போர்ட் வச்சுதாயா? அபிதாபி ஊருட்ட நம்ம கேட்டுக்கிட்டு, அதுக்கும் பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் இல்லாம ஒரு நாட்டுக்கு போலாம் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. எந்த நாட்டுக்கு? செட்டி நாட்டுக்கு. அடுத்த நேரம் என்ன கேட்டுருக்காங்க, வேகமா வச்சிருங்களேன். தத்துவம் தத்துவம்ன்றாங்க. ஆமா. மகா தத்துவம்ன்றாங்க. அது என்ன தத்துவம் மகா தத்துவம்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது தம்பி. இந்த பொம்பளை, அதாவது பொண்டாட்டி வேறு புதன்கிழமை சம்பளம் சனிக்கிழமைன்ற மாதிரி நீ இப்படி இடக்கு முடக்கலாம் கேட்கக்கூடாது. அதாவது என்னன்னா, தத்துவம்ங்கிற வந்து நம்ம பேசுற அடுத்த ஆள் கேட்கலன்னா தத்துவம். சரி, நம்ம பேசுற நம்மளுக்கே புரியலன்னா அது மகா தத்துவம். இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. சரி, அடுத்தது பாருங்க. பெண்கள் வந்து பொதுவாகவே ஒரு புடவையை செலக்ட் பண்றதுக்கு 5 நாள் 6 நாள் ஆக்குறாங்களே, அது ஏன் ஒரு புடவை செலக்ட் பண்றதுக்கு 5 நாள் 6 நாள் ஆகுதுன்னா, புருஷனத்தை ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியல, இந்த புடவை வாச்சும் கழுதியை ஒழுங்கா செலக்ட் பண்ணணும் சொல்லி கொஞ்சம் நாள் செலவானாலும் பரவாயில்ல வாட்டிக்கு வாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெஜ்ரா காலேஜ் ஒரு பையன் கேட்டிருக்கான், மதுரையில இருந்து. பவர் ஃபெயிலியருக்கும் லவ் ஃபெயிலியருக்கு என்ன வித்தியாசம்? பவர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வீடு இருட்டாயிரும். ஆமா. லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை பிரகாசம் ஆயிரும். வேற வழியில கல்யாணம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவான். அதுக்கு படிக்குமா? படிங்க. என்னது, என் புருஷன் இன்னைக்கு 9 மணிக்கு வெளியூர் போறாரு, பின்னாடி கதை திறந்து வச்சிருக்கேன், டைரக்டா பெட்ரூம். எனக்கு வந்து லெட்டியா கண்டதை கட்டியா படிச்சு குழப்பத்து வாய்க்கிறாதையா. படிங்க, அடுத்த படிங்க. ஹலோ.